திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஒருத்தவங்க தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாரி மைண்ட் டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செய்கைகள் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்ன திட்டாம இருக்கிறதுக்கு வாய் பூட்டு போட முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாரி எதுவும் இருக்கா பாய்? உங்களால அத பண்ணி தர முடியுமா? ஒரு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உறவுக்கு ஒரு உறவு செட் ஆகாத உறவு எந்த உறவு பார்த்திங்கன்னா, மாமியார் மருமகள் உறவு தான். உண்மதான். மாமியார் மருமக, அப்புறம் நாத்தனார், கொழுந்தியா. கொழுந்து. சில வீட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு கிடையாது. சில பேர் உயிரே கொடுக்கறதுக்காக கூட இருக்காங்க. பாசமா ஆனால் இருக்கக்கூடியவங்களும். ஓகே அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 10% தான். இல்லன்றத பிரச்சனையாக இருக்க சொல்கிறது 90% இருக்காங்க. மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்மளுக்கு நம்ம தான் உண்மை. சரிங்களா? எல்லா உறவும் நான் தப்பு சொல்லலை, எல்லா உறவும் இருக்குது. உறவே அடிக்ட் ஆகிடாதீங்க. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பை கமெண்ட்ல ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் இதை நோட் பண்ணிட்டு வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஒருத்தவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி மைண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செய்கைகள் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்னை திட்டாமல் இருக்கிறதுக்கு வாய் பூட்டு போட முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கா பாய்? உங்களால் அதை பண்ணி தர முடியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உறவுக்கு ஒரு உறவு செட் ஆகாத உறவு எந்த உறவு பார்த்திங்கன்னா, மாமியார் மருமகள் உறவு தான். உண்மைதான். மாமியார் மருமக, அப்புறம் நாத்தனார், கொழுந்தியா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள பாசம் இருந்தாலுமே, ஆனால் அது ஒரு நெருப்பும் தண்ணி மாதிரி, அது அப்படியே ஒரு இதுவாக தான் இருக்கும். கிளாஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். சில வீட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க கிடையாது. சில பேர் உயிரே கொடுக்கறதுக்காக கூட இருக்காங்க. ஆனால் ஓகே அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 10% தான். பிரச்சனையாக இருக்க சொல்கிறது 90% இருக்காங்க. மக்களுக்கு ஒன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். என்றைக்குமே மகன் ஆகிட மாட்டான், மருமகள் மகளாக மாட்டான். மருமக தான், புள்ள தான், மருமக தான், பொண்ணு தான். என்னதான் அவன் சாப்பாடு செஞ்சு ஒன்று துணி தச்சு 1000 முடுக்கு செஞ்சாலும் அவளோட ஈகோ நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அவள் சுயரூபத்தை காமிச்சிடுவான். அது அப்படியே ஆப்போசிட்டாக ரிவெஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மரும்பிள்ளை. அவன் என் மரும்பிள்ளை இல்லை, என் பையன் அப்படின்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. அவன் ஈகோ நீங்கள் கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ மருமகன்ற ஈகோ அப்போ அவன் வெளியே எடுப்பான். மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்மளுக்கு நம்ம தான் உண்மை. சரிங்களா? எல்லா உறவும் நான் தப்பு சொல்லலை, எல்லா உறவும் இருக்குது. உறவே அடிக்ட் ஆகிடாதீங்க. எல்லா உறவுக்கும் அந்தந்த உறவுக்கு அந்தந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க. மரும்பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதை கொடுங்க. மருமகளுக்கு என்ன லிமிட் கொடுக்கணுமோ அந்த லிமிட் கொடுங்க. எல்லாமே லிமிட்டோட வைங்க. அப்போ அந்த லிமிட் உங்கள் லிமிட்டோட நிற்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ மிளகா அரிக்க தான் செய்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்து நம்ம மரும்பிள்ளை தான் நினச்சி பண்ணுறீங்க. என்றைக்குமே அவன் என்ன தான் நம்ம வயிற்றில் பிறக்கிற 5 லைனில் இருக்குது. ஆமாம். ஒன்று கை காமிக்கிறீங்கல்ல பாய், அந்த 5 விரலுமே வேற மாதிரி இருக்குது. இதாவது விரல்னு வச்சுக்கிங்களேன். ஒரு மனிதனை ஒரு அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கிற ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 5 பிள்ளைங்களும் ஒரு திசையாக இருக்காங்க. ஒருத்தனுக்கு கோவமே வராது, ஒருத்தனுக்கு கோவம் மட்டும்தான் வரும். ஒருத்தன் பேசவே மாட்டான், ஒருத்தன் பேசியே சாப்பிடிப்பான். ஒருத்தன் அள்ளி கொடுப்பான், ஒருத்தன் கஞ்சனாக இருப்பான். எப்படி வருது? அதே அப்பா அதே அம்மா அதே பிளட் எப்படி மாறுது? அதுதான் குணாதிசயன்றது. அது பிறக்கிற சந்திரன் டைமிங்லாம் இருக்குது, நேரங்காலம் இருக்குது, இதுக்கெல்லாம் கட்டை இருக்குது, ஜாதகம் நிறைய இருக்குது, ஹிஸ்ட்ரி. நம்ம அது பேச வேணாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது 5 ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பழகிறவனா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினைக்கிறது முட்டாள்தனம். நம்ம பழகிறவனா நம்மளுக்கு சொந்தமாகிடுவான், நம்மளுக்கு உண்மையாக நினைக்கிறது முட்டாள்தனம். அதை தான் அப்படி சொல்ல வரேன். எதுவுமே நீங்கள் உங்களுக்கு உண்மை. ஒருத்தர் பழகிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா, ரைட், ஓகே. ஒரு இடத்துக்கு போகிறோமா, அண்ணன் லிமிட்டு, மாமனார் லிமிட்டு, மச்சனா எல்லாமே நீங்கள் லிமிட்டோடு இருந்தீங்கன்னா யார் வாயில நீங்கள் நிற்க மாட்டீங்க. யாருமே உங்களுக்கு எதிராளி ஆக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அப்பா அம்மா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருந்து பாருங்களேன். நீங்கள் தான் அந்த இடத்துல கிங் மாதிரி தெரிவிங்க. நீங்கள் ரொம்பவும் அவங்கள அவாய்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சரி இருக்காது. ரொம்ப நீங்கள் நெருங்கி இருந்தாலும் சரி வராது. எதுவுமே லிமிட்டாக வைங்க. சில பர்சனல் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி மீறியும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீட்டில் சண்டை வரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ என்னை எடுத்துங்க, எவ்வளோ பேருக்கு என்ன பிடிக்கும், ஆனால் என்ன சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். என்னை கூட தான் யூடியூப்பில் நிறைய பேர் தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, நீங்களாம் பாயான்னு கேள்வி கேட்குறாங்க. என் வம்சம்லாம் கேட்டால் வளருவான், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும் என் வம்சமே. ஆனால் அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா?
ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் நம்ம தண்ணியில விளக்கம் கொடுக்க முடியாது. அதுதான் விஷயம். எல்லாருக்கும் விளக்கம் சொல்கிறதுக்கு நம்ம பிறக்கல, இன்னொருத்தன் திருத்தமும் நம்ம பிறக்கல. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இருங்க, எதிராளி கரெக்டாக இருந்துப்பான். அப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் லிமிட் கொடுக்காம லிமிட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அதிகமான விஷயம் அங்கே எதுவும் பரவலாக இருக்காது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிராளி வந்து உருவாக மாட்டான். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி இருக்க சொல்கிறேன். அது மீறியும் இல்லை பை எனக்கு நாத்தனார் குடும்பம் இருக்குது, இல்லை பை மாமியார் குடும்பம் இருக்குது, இல்லை பை மச்சனை குடும்பம் இருக்குது, இல்லை பை என் மூத்தாரோட ஒய்ஃப் குடும்பம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பெரும் கொடுமை. ஒரு வீட்டுக்கு 2 மருமகம் வந்துட்டானா முதல் மருமகிட்ட சின்ன மருமகம் ஆவே ஆகாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு சலசலப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும், கொள்ளணும், செய்வணும், வைக்கணும்னா மனுஷனே வாழவே முடியாது. ஒன்று எதிர்க்க முடிவு பிடிச்சி அடிச்சுக்கணும், ஒன்று முடிவு பிடிச்சி அடிச்சுக்கணும், இல்லை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கணும், இல்லை அனந்தமிங்குள்ளே அடிச்சுப்பாங்க, இல்லைன்னா போய் செய்வணும் வச்சுருவாங்க. இவ்வளோ தானே பண்ணுறாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் லிமிட்டோடு இருந்துக்க சொல்கிறேன். லிமிட்டாக இருந்துக்கிட்டோன்னா நம்மளை பற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு தெரியாது. பா சரியா ஓகேப்பா பேசுவார், நல்லா இருப்பார், நல்ல மனுஷன், அப்படி போயிடும். நீங்கள் ரொம்ப இறங்கி போயிட்டு ரொம்ப அவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அவங்களே ஒரு சின்ன நீ ஏன் விஷயத்தில் வர கேள்வி கேட்குற மாதிரி இடம். அப்போ உங்களுக்குன்னா அவங்க ஈகோ கிளாஸ் ஆகும். அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட்டு. ஸோ லிமிட்டோடு இருந்துக்குங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதே மீறியும் வீட்டில் பிரச்சனை இருக்குது பை, நான் சந்தோஷமாக வாழணும், எனக்கு மாமியார் தொல்லை எல்லாமே இருக்கணும், தொல்லை கொடுக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும், என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லோரும் இருக்கணும், ஆனால் என்னை குடும்பப்படுத்தக்கூடாது, எல்லாருமே இருக்கணும், குடும்பம் பிரியக்கூடாது. அப்படி ஆசைப்படுங்க. இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. குடும்பம் பிரிஞ்சிருக்க குடும்பத்தை ஒன்று சேர்ந்து அந்தந்த உறவு பாசமாக அன்பாக இருக்கிற மாதிரி என்னால் அல்லாவோட கிருபையால் இந்த அவுலியாக்கள் துவாவில் செஞ்சு தர முடியும். ஆனால் இல்லை பை என் மாமியார் தொல்லை அதிகமாக இருக்குது, அவளை படுக்க வச்சிடணுன்னு என்கிட்ட வராதிங்க. குடும்பத்தை மச்சனை சரியில்லை, மூத்தார் சரியில்லை, மூத்தார் பின்னாடி சரியில்லையா, செய்வினை வைக்கணுமா, இந்த மாலிக் பாய் தேடி வராதிங்க. நீங்களும் தயவு செஞ்சு போய் செய்வினை வைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தன் மூஞ்சில் அடிக்கிறாங்க, நீங்களும் மூஞ்சில் அடிச்சு போயிடுங்க. பிடிக்கல ஒதுங்கிருங்க, இல்லை நேருக்கு நேராக பேசுங்க. அதை விட்டு செய்வனுன்ற பேரில் உங்களுக்கு நீங்களே பள்ளம் தோண்டாதீங்க. புரியுதுங்களா? உங்களை காப்பாற்றணுமா மாலிக் பாய் தேடி வாங்க. குடும்பம் ஒன்று சேரணுமா, உங்களுக்கு என்ன மாமியார் நாத்தனார் ஃபேமிலியில் தொல்லை இருக்கக்கூடாது, சந்தோஷமாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்களும் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ செட் பண்ணி விட்ருங்க. உங்களால் முடியல என்கிட்ட வாங்க. அவங்கள எப்படி உங்களை ஒரு குடும்பமாக ஆக்கணுமோ நான் என்னால் முடிஞ்ச சக்தியில் நான் பண்ணித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் செய்வனுன்ற பேரில் மட்டும் எங்கேயும் போயிட்டு நீங்களும் கெடுத்துட்டு உங்கள் சந்நிதியும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களோட விஷயம் எல்லாத்தையும் இன்னொருத்த கொடுத்துட்டு லைஃப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த செய்வனை கெட்டது அதெல்லாம் போகாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பை. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட நபர்கள் வேணும், கம்மி தான். அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதையும் மீறி சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா அதை உங்களால் தீர்த்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல். நன்றி பை. நன்றிம்மா.